ஹலோ வணக்கங்க. ஒரு டேஸ்ட்டான சூப்பரான குருமா பார்க்கலாங்க. கடாய் வச்சிருக்கேங்க. எண்ணெய் ஊத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானோனே பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, இதோட பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் வதங்குனோனே 1 கப்பு தேங்காய் வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. தேங்காயும் நல்லா வதக்கிட்டு, மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் ஆற வச்சு. இதோட பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடயே சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு வச்சுக்கிறேங்க. இப்ப கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தியிருக்கேங்க. எண்ணெய் சூடானோனே ஏலக்காய் போட்டுக்கிறேன். பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேங்க. இது மட்டும் தான் தாளிக்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேங்க இதோட. புதினா சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த பொடியெல்லாம் உங்கள் ஃபேமிலி காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதோட நான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றலை. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, குருமா ஒரு கொதி வந்தோடனே 4 பச்சை மிளகா கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கிறேன். நான் பச்சை மிளகா வதக்கும் போது போடலை. இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டு அதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு 2-3 நிமிஷம் குருமா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா தகன்னு நம்ம குருமா ரெடி ஆகிடும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம பரிமாறிட வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. பாய்.